புதுவை இலக்கிய தென்றல் அமைப்பினுடைய தலைவரும் இந்த சிறந்த நூல்கள் வெளியீட்டு விழாவின் தலைவருமான அன்புக்குரிய பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களே, இங்கு வரவேற்புரை ஆற்றிய புதுமை இலக்கிய தென்றலின் செயலாளர் அருமை தோழர் கலையரசன் அவர்களே, நன்றி உரை வழங்கவிருக்கின்ற தேன்மொழி நந்தன் அவர்களே, நூலை பெற்றுக்கொண்டு உரையாற்றிய திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பு தம்பி பிரின்ஸ் அவர்களே, உடுமலை வடிவேல் அவர்களே, இசையின்பன் இல்லையா, இசையின்பனுக்கு மாற்றாக இந்த விழாவில் பங்கேற்று நூலை பெற்றுக்கொண்ட அன்பு தோழர் சுயமரியாதை திருமண நிலையத்தினுடைய இயக்குனர் பசும்பொன் செந்தில்குமாரி அவர்களே, இந்த சிறப்புகளுக்கெல்லாம் காரணமான இந்த நூல்களை எழுதி வெளியிட்டு தன்னுடைய உள்ளத்தில் புதைத்து வைத்திருக்கக்கூடிய சிந்தனைகளை நூலாக வடிவம் கொடுத்திருக்கிற நமது மரியாதைக்குரிய கவிஞர் மதிமாறன் அவர்களே, அவருடைய மருமகன் தம்பி நந்தன் அவர்களே, மற்றும் உள்ள குடும்பத்தினரே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். இது உண்மையிலேயே 4 நூல்கள் ஒரே நேரத்தில் வெளியிடுவது என்பது பெரும் பணம் படைத்தவர்களால் தான் முடியும். அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, எவ்வளவு பொருளாதார இடர்பாடுகள் இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அதிலும் இந்த 4 நூல்களும் வணிகத்தன்மை உடையவையா என்றால் படித்தால் வாங்கி படிக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, படிக்கும் பொழுது அதில் வணிகத்தன்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர்கள் பெயரை சொல்லியோ இந்த நூலின் பெயரை சொல்லியோ அது ஒரு மார்க்கெட்டிங், அதற்குரிய இடம் உடையதா என்றால் இல்லை. அவர்கள் ஒவ்வொரு நூலையும் அப்படித்தான் தன்னுடைய முயற்சியால் வெளியிட்டு, அநேகமாக அவை விற்று தீர்ந்திருந்தால் பெரிய செய்திதான், பெரும்பாலும் கொடுத்துதான் தீர்ந்திருக்கும். என்னங்க? ஆமாம், அவருடைய முதல் கவிதை தொகுதியான நானிலம் என்ற நூலை வெளியிட்ட பொழுதும் நான் அந்த நூலை பற்றி உரையாற்றினேன். பிறகு குழந்தைகளுக்காக அவர் எழுதிய தளிர்நலம், அது ரொம்ப ஒரு அருமையான கவிதை தொகுப்பு. நான் அந்த முன்னுரையிலேயே எழுதியிருந்தது எனக்கு நினைவிருக்கிறது. அது பள்ளி குழந்தைகளுக்கான பாடங்களில் வைக்க வேண்டிய அவ்வளவு சுவையான இசை பாடல்களோடு சேர்ந்த குழந்தைகளுக்கான கவிதைகள். அந்த நூல் வெளியீட்டு விழாவிலும் நான் உரையாற்றியிருந்தேன். அப்புறம் அவங்களுடைய வீட்டு திருமணங்களில் தம்பி நந்தன், எனக்கு அவரை பற்றி என்ன இப்படி ஒரு 4 புத்தகம் ஒரே நேரத்தில் வெளியிடுகிறார் என்று சொன்னால், நந்தனும் நந்தனுடைய தம்பியும் இதற்காக எடுத்துக்கொள்ளுகிற முயற்சி மிகப்பெரியது. அவருடைய மகள்கள் அவருக்கு ஆற்றுகிற பணி இருக்கிறது, அது அளப்பரிய பாராட்டுக்குரியது. ஏன்னா இப்படிப்பட்ட சிந்தனையாளர்களோடு அவர்களோடு பேசுவது, பழகுவது, அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளுவது, அவர்களை பற்றி இன்னொருவருக்கு சொல்லுவது எல்லாமே நன்றாக இருக்கும். அவர்களோடு வாழ்வது தான் பெரிய போராட்டமாக இருக்கும். அது அவருடைய இணையருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த போராட்டம் மிக இளம் வயதில் இருந்து பழகியது. ஆனால் அப்படியெல்லாம் போராடினால் கூட அந்த அன்புக்கு, அந்த உழைப்புக்கு தகுதியானவர் எங்கள் தந்தை என்கிற பெருமையை அவர் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த மதிப்பு தான் ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தினரால் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பெருமை, ஒரு கொள்கையாளருக்கு கிடைக்கக்கூடிய பெருமை. எல்லாருக்கும் இல்லை. எங்கள் தந்தை இத்தகைய கொள்கையுடையவர். கொள்கை என்பது இயக்கம் சார்ந்து லட்சியம் என்று சொல்லுவது மட்டுமல்ல,
வாழ்க்கை நடைமுறையில் சில நெறிமுறைகளை பின்பற்றுகிறவர்கள். எக்காரணம் கொண்டும் அறம் பிறழ்ந்த வாழ்க்கையை இதற்காக நான் கைக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள். அப்படி வாழ்பவர்கள் மிகச்சிலர்தான். அவருடைய மகளாக மருமகனாக வாழ்வது என்பது ஒரு போராட்டம்தான். ஆனால் அவர்கள் தங்கள் உள்ளன்போடு தங்கள் தந்தையினுடைய அந்த விருப்பத்தை, விழைவை மதித்து இந்த நிகழ்வை நடத்துகிறார்கள் என்பதால் அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய அன்பையும் பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களை எனக்கு தெரிந்த போது, அவரை பற்றி தெரிந்த முதல் செய்தி, அவருக்கு திரைப்பட துறையில் இவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்பதுதான். அது எவ்வளவு ஆர்வம் என்று சொன்னால், தம்பி நந்தனுக்கு பெண் பார்த்து கொண்டிருந்த பொழுது செந்தில் அவர்களுக்கு தெரியும். அப்போ திருமகளமாக இருந்தாங்க. நல்ல பையன், நல்ல வேலை செய்வார், சம்பாதிப்பார், மனைவியை நன்றாக அன்பாக பார்த்து கொள்ளுவார் அப்படின்லாம் சொன்னால் கூட, என்ன வேலை செய்கிறார் என்று கேட்டால் அவர் திரைப்படத்துறையில் உதவி இயக்குனராக இருக்கிறார். பல்வேறு அதை சார்ந்த பல தொழில்கள் அவருக்கு தெரியும். ஆகவே அவர் வாழ்க்கையை நடத்தக்கூடிய திறமை உள்ளவர் என்று சொன்னால், மற்ற எல்லா தகுதிகளையும் கேட்ட பிறகு இதற்காக பின்வாங்குகிறவர்கள் அதிகம். அப்படிப்பட்ட நிலையில் அவர் திரைத்துறையில் இவ்வளவு ஆர்வம் கொண்டவர் என்பதனாலேயே விரும்பி மருமகனாக ஏற்றுக்கொண்டவர் ஐயா மதிமாறன் அவர்கள். இந்த ஏதோ ஒரு படம், ராஜா சின்ன ரோஜான்னு நினைக்கிறேன், வீடே கொடுக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போய் கேட்டால் மட்டும், ஐயோ சினிமாக்காரங்கன்னா தான் நாங்கள் வீடு கொடுப்போம், எங்கள் வீட்டில் இருந்து தான் அவர் ஹீரோவானார், இவர் அப்படியெல்லாம் அந்த வீட்டுக்காரர் ரொம்ப ஆசையாக சொல்லுவார். அப்படி அதை விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவருக்கு திரைத்துறையின் மீதும் அந்த அந்த உலகமே மோசடியானது அல்ல, அதில் நல்லவர்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இனியும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையும் கொண்டவர். ஆனால் இந்த நம்பிக்கையோடு சென்று தம்பி பிரின்ஸ் சொன்னதை போல அதில் நின்று வென்றவர்கள் குறைவு. அந்த மாய வலையால் வீழ்த்தப்பட்டவர்கள் அதிகம். வீழ்த்தப்பட்டவர்களில் சிக்கிவிடாமல், வீழ்ந்து விடாமல், என்னால் வெல்ல முடியாவிட்டாலும் சற்று விலகியிருந்தாவது அந்த திரை உலகத்தோடு என்னுடைய பயணத்தை தொடர்வேன் என்று முடிவு செய்து கொண்டவர் ஐயா மதிமாறன் அவர்கள். அதனால் அவரே அந்த முன்னுரை, பெரிய முன்னுரை, அது உண்மையிலேயே படிக்க வேண்டிய முன்னுரை, மிகப்பெரிய 40 பக்கத்துக்கு மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த முன்னுரையில் அவர் அந்த திரைப்பட துறையில் ஒவ்வொரு துறையிலும் நடக்கிற பிரச்சனைகளை எழுதுகிறார். எந்த அளவுக்குன்னா, திரை அரங்க உரிமையாளர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு சினிமா, நல்ல சினிமா வருதா, நல்ல சினிமா ஓடுதா, நல்ல சினிமா வெற்றி அடையுதா, இல்லை என்னெல்லாம் அந்த அந்த திரை உலகங்கிறது எப்படியெல்லாம் இருக்குது, அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு துறையை பற்றியும் அவர் எழுதுகிறார். அதில் திரை மேனேஜர், திரைப்பட திரை அரங்க உரிமையாளர்கள் அவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், எப்படி எப்பேற்பட்ட தயாரிப்பாளரும் நம்மிடம்தானே வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த திரையரங்குகளுடைய பராமரிப்புகள் கூட சரியாக இல்லை. இது ஒரு பக்கம் திரையரங்கங்களுடைய நிலைமை. இன்னொரு பக்கம் என்ன ஆகிறதுனா, திரையரங்கம் என்ற பெயரில் பெரிய அரங்கமெல்லாம் கிடையாது. நாம் பார்த்த பழைய தியேட்டர், சேலத்தில் ஒரு திரையரங்கத்துக்கு பேலஸ் அப்படின்னு பேர். பேலஸ் என்பது அரண்மனைங்கிறது அப்புறம்தான் தெரியும். ஆனால் அந்த தியேட்டர் அரண்மனை மாதிரி அவ்வளவு பெரிதாக இருக்கும். ஒவ்வொரு ஊரிலும் அப்படி சில பெரிய திரையரங்கங்கள் இருக்கும். நமக்கு அது நினைவு இருக்கு. அதில் பால்கனி இருக்கும், அடுத்தது இருக்கும், அப்புறம் பெஞ்ச் டிக்கெட் வரைக்கும் இருக்கும். அதுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு தர டிக்கெட்டும் தெரியும். இப்படியெல்லாம் இருந்த அரங்கங்கள் இன்றைக்கு இடிக்கப்படுகின்றன. மாறாக மிகப்பெரிய வணிக வளாகங்களுக்குள் இந்த அளவுக்கு ஒரு ஹால் அல்லது இதை போல இன்னொரு பங்குடைய சிறு அரங்கங்கள் நிறுவப்பட்டு, அந்த அரங்கத்துக்கு
டிக்கெட்டே எவ்வளவு காசு, அதுக்கு மேலே நம்ம எதுவும் சாப்பிட உள்ளே கொண்டு போக முடியாது, நம்ம கொண்டு போகிறத விட மாட்டாங்க. அங்கே போய் எதை வாங்கினாலும் 300 ரூபா. டிக்கெட் விலையை விட பாப்கார்ன் விலை அதிகம். இப்படி நடக்கக்கூடிய திரையரங்கங்கள். அப்போ வசதி குறைந்தவர்கள் என்பவர்கள் அந்த அரங்கத்திற்குள் செல்ல வேண்டும் என்றாலே அதுக்கு பணம் எப்படி சேர்க்கிறது என்பதே ஒரு பிரச்சனை. அதுக்காக போகாமல் இருக்க முடியுமா? அப்போ அது அவரை என்ன செய்ய வைக்கும்? அந்த சினிமாவுக்கு போகிற ஆசை உள்ளவரை என்ன செய்ய தூண்டும்? இவையெல்லாம் ஒரு அரங்கம் சார்ந்து அவர் வைக்கக்கூடிய சில விமர்சனங்கள். இதை தவிர ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கிறார். கதாநாயகிகளை மட்டும் ஒரு 4-5 ஆண்டுக்கு ஒருக்க மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. இது அந்த கதாநாயகிகளை மட்டும் நாங்கள் பார்த்து பார்த்து புளித்து போன அதே முகங்களை திரும்ப திரும்ப கதாநாயகர்களாக காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்புறம் இவருக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? அப்ப ஏன் கிடைக்காது? அதையும் அவரே சொல்லுகிறார். இயக்குனர், அதாவது கதை வைத்திருப்பவர்கள் கதாநாயகியிடம் போய் கதை சொல்லக்கூடிய நிலைமையை மாற்றணும். ஏனென்றால் கதையாசிரியர்கள் என்பவர்கள் யாரிடம் கதை சொல்லுவார்கள்? ஒரு தயாரிப்பாளரிடம் சொல்லுவார்கள். தயாரிப்பாளர்கள் என்று நமக்கு தெரிந்த அந்த பழைய பேரெல்லாம் சொல்லுவாங்க. அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த பழைய பாடகர்கள், பழைய திரைக்கலைஞர்கள், அவர்கள் எதுலையாவது பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லார் ஈஸ்வரியம்மா அவங்கள ஒரு பேட்டி பாருங்கள், எதில் வேணாம். அந்த படம் 1961 வந்தது. அதனுடைய இயக்குனர் இவர். அது இந்த தயாரிப்பு, இந்த ஃபிலிம்ஸ் தயாரிப்பு, அதனுடைய தயாரிப்பாளர் இன்னார் அப்படின்னு பேரோட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தயாரிப்பாளர்கள் என்பவர்களே அவர்களுக்கு எத்தனையோ வணிகம் இருந்தாலும் இந்த திரைத்துறை வணிகம் என்பதை விரும்பி அவர்களும் சினிமா ரசிகர்களாக இருந்து செய்தவர்கள். ஆகையினால இயக்குனர்கள் என்பவர்கள் ஒரு தனி ஆளுமை பெற்றவர்களாக அந்த இயக்குனரும் தயாரிப்பாளரும் முடிவு செய்தால் இந்த கதையை படமாக எடுக்கலாம், இது ஒரு நல்ல கதை. அப்ப இந்த கதைக்கு யாரை போடுவது கதாநாயகனாக என்றால் இயக்குனர் தான் சொல்ல வேண்டும். என் கதைக்கு இன்னார்தான் பொருத்தம், இந்த கதாநாயகி தான் பொருத்தம் என்பதை இயக்குனர் சொல்லுவார். தயாரிப்பாளர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை அவரை விட இவருக்கு மார்க்கெட் அதிகம், ஆகையினால இவரை போடலாம் என்றால் என் கதைக்கு அவர் பொருத்தமாக இருக்க மாட்டார் என்று சொல்லுகிற அந்த ஆளுமை திறன் இயக்குனர்களுக்கு இருந்தது. என்றைக்கு அந்த தயாரிப்பு உலகம் என்பது தயாரிப்பாளர்களை தாண்டி ஃபைனான்சியர்களால் முடிவு செய்யப்பட்டது. அப்போ ஃபைனான்சியர் ஒருவருக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி இந்த படம் வசூலாகும் சொல்லுங்க அப்படின்னு அவர் நிரூபிக்கணும். அப்போ எப்படி வசூலாகும்னா, இந்த ஹீரோவுக்கு பெரிய வேல்யூ இல்லையே, அப்போ அவரை போடுறீங்களா, நீங்கள் அவரிடம் தேதி வாங்கி கொண்டு வந்தால் நான் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறேன் என்று ஃபைனான்சியர் கடன் கொடுக்குற வட்டிக்காரர் சொல்லுகிறார். அப்போ நம்மெல்லாம் பார்க்குற சினிமாவின் கதாநாயகியை நிர்ணயிப்பது யாருன்னா கதையல்ல, இயக்குனர் அல்ல, தயாரிப்பாளர் அல்ல, வட்டிக்கு கடன் கொடுக்குற ஃபைனான்சியர். அப்புறம் நம்ம அங்கே போய் கலையை தேடுன்னு தேடி அது எங்கள் வட்டி தான் குட்டி போடும். திரைப்படத்தில் என்ன இருக்கும்? அதே காட்சி, அதே கதை, ஒரு மொழியில் வந்த படம் 10 மொழியில் வருது, வெவ்வேறு மாதிரி வருது, சும்மா ரத்தம் சிந்தி செதறுது. ஒரு கதாநாயகர் 10 கொலை பண்ணா அடுத்த கதாநாயகர் 110 கொலை பண்றாரு. இதெல்லாம் அப்படியே திரை முழுக்க அப்படியே பார்த்துட்டு வருகிறவர்கள் அந்த வன்மத்தோடு தான் வெளியில வர முடியுது, அந்த வெறியோடு தான் அவர்கள் வருகிறார்கள். அப்போ ஒன்று வெளியில வரும் பொழுது நாம் ஒன்று அச்சத்தோடு வரணும், இல்லை கொலை வெறியோடு வரணும். இந்த 2 தான் ஒரு படம் ஏற்படுத்துகிற பாதிப்பு. என்றால் இதன் தயாரிப்பு அத்தனையும் இந்த மாதிரி இடங்களில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதை அவருடைய முன்னுரையில் அவ்வளவு அழகாக
அப்படியே பாடம் நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதில் அவருடைய இயல்பு எங்கே வெளிப்படும்னா நிறைய இடத்துல இருக்குது. ஒரு இடத்த மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன். என்ன சொல்லுகிறாருன்னா, நானும் கதையெல்லாம் எழுதினேன், சிலரிடம் போய் கொடுத்துருக்கேன், அப்புறம் எங்கே படப்பிடிப்பு நடந்தாலும் போய் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். அப்புறம் சில படங்களில் பணியாற்றவும் செய்திருக்கிறேன். ஆனால் என் பெயர் போடும்படியாக அந்த படங்கள் தரமாக இருந்ததில்லை. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அது தரமே இல்லாட்டி கூட என் பேர் வரலையேன்னு தான் கேட்பாங்க. என் பேரை போடுற அளவுக்கு சொல்லிக்கொள்கிற மாதிரி அந்த படம் இல்லையேன்னு யாராவது சொல்லுவாங்களா? இதெல்லாம் இது நடக்கும். உழைத்தவர்களுடைய பெயர் வராமல் வேற யார் யார் பெயரோ வரக்கூடியதெல்லாம் நிறைய நம்ம திரைப்பட கதைகளில் கேட்டிருக்கோம். கலைஞர் அவர்களுக்கே நடந்திருக்கு. எந்த படம்? மந்திரி குமாரியா? அதுக்கு முன்னாடி ராஜகுமாரின்னு நினைக்கிறேன். ஆமாம், முதல் படம். அதில் தான் சாமி பிஏ ஆனர்ஸ் அப்படி போட்டு அதை எழுதியிருப்பாங்க. பிஏ ஆனர்ஸ்னு அவர் பேர் போட்டது. அவர் ஆனர்ஸ் போட்டுக்கிட்டாரு, ஏன் ஆனரை மறந்துட்டாரு என்று கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். அப்படின்னு இதெல்லாம் அந்த தொடக்க கால போராட்டங்கள் அப்படிங்கிறதுல இதெல்லாம் வரும். ஆனால் இன்றைக்கு வரை அது பலருக்கு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ என்ன கவலைப்படுவாங்கன்னா, என் பெயர் வரவில்லையே அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லுகிறார், என் பெயர் சொல்லும்படியாக அந்த படங்கள் இல்லையே, அதில் வந்தால் என்ன, வராட்டி என்ன. இப்படி ஒரு மனப்போக்கோடு அவர் இவ்வளவு ஆண்டு காலமாக அந்த திரை உலகை விட்டு தலை தெறிக்க எல்லாம் ஓடி இருப்பாங்க. ஆனால் அவர் அதன் மீது கொண்ட அன்பை பற்றை மறக்காமல் இன்னும் செய்து கொண்டே இருக்கிறார் அந்த வேலையை. அப்போ அதை என்ன செய்யலாம்? அவர் நினைத்த கதைகளை இது யாருக்காவது பயன்படணும், ஆனால் முறையாக சட்டப்படி அது பயன்படணும். ஆகையினால இதை சொல்லி வேற யாராவது பயன்படுத்தி கொண்டு ஆதாயம் அடையக்கூடும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கக்கூடாது என்று கருதி இந்த கதைகளை அதற்குரிய உரிமையை தனக்கு பதிவு செய்து கொண்டு அச்சிட்டு வெளியிட்டு விட்டார். இது வெளியிடும் போது என்ன சொல்கிறாருன்னா, யார் கண்ணிலாவது இது பட்டு நல்ல விதமாக அவங்க பயன்படுத்தினா எனக்குரிய முறையான அனுமதியோடு அவர்கள் பயன்படுத்தலாம், மாறாக இதை தெரியாமல் பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கையோட. அதில் அவர் கையாளுகிற கதைகள் எல்லாம் சினிமா மாதிரியே தான் இருக்குது. வெவ்வேறு களங்கள். அதில் அவருடைய அவர் நினைக்கிற கருத்தெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னு அந்த திரைப்பட தயாரிப்பை பற்றிய ஒரு திரைப்படத்துறையை பற்றிய ஒரு கதை. அந்த கதையில் அவரே ஒரு இயக்குனராக இருந்து பதில் சொல்லுகிற மாதிரி ஒரு பெரிய உரையாடல். ஒரு படம் எப்படி இருக்கணும், கதை எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு மாணவி கேட்கிறார். இவர் ஒரு இயக்குனர் பதில் சொல்லி கொண்டே வருகிறார். அந்த உரையாடல் ஒரு 7-8 பக்கம் போகுது. அவர் அந்த கதை வசனத்தோட அது இயக்குனருக்கான பார்வையோடு அதை எழுதுகிறார். அதனால் அதுக்கு கீழே இந்த உரையாடலை 4-5 காட்சிகளுக்கு இடையில் வருகிற மாதிரி பிரித்து கொள்ளலாம். இந்த உரையாடலுக்கு நடுவில் வேறு காட்சிகளை சேர்த்துக்கங்க. இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் சில நேரங்களில் சில மனிதர்கள் நடிகை நாடகம் பார்க்கிறாள் அப்படி ஆயிடும். ஏன்னா அதெல்லாம் உரையாடலாகவே வரும். அவற்றுடைய கதாசிரியர் ஜெயகாந்தன் அவர்கள். அதனால் அவர் பேசுகிறது தான் படமே, அந்த 2 பேர் பேசிக்கிறது தான் கதையே. ஆகவே அந்த படங்களை பார்ப்பார்கள். ஆனால் இது அவர் நினைக்கிறார் போல ஒரு வணிக கதையில் இவ்வளவு நீண்ட உரையாடல் இருக்குது. அதை முடிக்கும்போது இந்த உரையாடலை நீங்கள் சிறு சிறு காட்சிகளாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு. அதில் வரக்கூடிய திருப்பங்கள், அவர் அதை எழுதுகிற முறையே இந்த திரைப்படத்துறையினர் கதை சொல்லுவது போல் எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே நடக்கும். இவங்க வராங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, இப்படியே ஒரு படம் போகிற மாதிரியே அந்த கதையை எழுதுகிறார். அதே போல் நிறைய இருக்குது. நம்ம இது அந்த காட்சிகள் அப்படியே சொல்லிக்கிட்டே போனால்
கதையாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் அவருடைய கற்பனை திறன் அது வந்து ரொம்ப காட்சியை வந்து அவர் அப்படியே மனசுக்குள்ளே வெறும் கதை வசனமாக மட்டும் இல்லை, அந்த காட்சி எப்படி இருக்கணுங்கிற ஒரு ஸ்கெட்ச் வரைக்கும் ஒரு மனதில் ஓடுது. அதற்கு காரணம் அவர் பார்த்த பல மொழி திரைப்படங்கள், படித்த நூல்கள். எத்தனை புத்தகம் இதுக்காக படிச்சிருக்கேன் என்று ஆங்கிலத்தில் வெளிவந்த சிறந்த நூல்கள் உட்பட என்னென்ன, அவை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டவை, யார் மொழிபெயர்த்தது, இவ்வளவு புத்தகங்களை படித்து ஒரு நல்ல திரைப்படம் என்பது எப்படி அப்படின்னு அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். அதே போல் பல மொழி படங்களை பார்த்திருக்கிறார். நமக்கு அதையெல்லாம் பார்த்தா தானே தெரியும் நம்ம வந்து எங்கேயோ நிற்கிறோம். சில படம் திடீர்னு வருது, நல்ல படமாக இருக்க, நம்ம நல்ல படங்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, திடீர்னு வருது, ஆனால் ஒட்டுமொத்தமாக அப்படி ஒரு சொல்கிற மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒரு நல்ல அந்த திரைக்கலைஞருக்கு இருக்கும் தானே. வந்து ரொம்ப ஆண்டுக்கு முன்னால் ஒரு மராட்டிய மொழி திரைப்படம், அது பேர் வந்து உம்பர்தா அப்படின்னு பேர். அந்த படத்தில் மொத்தமே ஒரு 10 நபர்கள் கூட இருக்க மாட்டாங்க. அதில் வந்து ஒரு பெண், சோஷியாலஜி படித்த ஒரு பெண், அவங்க வந்து ஒரு பெரிய வழக்கறிஞரை குடும்பத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டு, பெரிய பணக்கார குடும்பம், அப்படியே புல்வெளியில் உட்காந்து டைனிங் டேபிள்லாம் இருக்கும், அப்படி சாப்பிட்ற ஒரு பணக்கார குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய அந்த நடைமுறை போக்குவரத்து இதெல்லாம் அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்களுக்கு ஒட்டாது. அவங்க வந்து டைனிங் டேபிள் அப்படியே எல்லாம் என்ன பேசி சிரிச்சிட்ருப்பாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கும் கணவருக்கும் நடக்கிற ஒரு வழக்கு. அந்த வழக்கில் வந்து அந்த கணவர் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டு அந்த பெண்ணை மடக்குனாரு அப்படிங்கிறத சொல்லி அப்படி குடும்பமே ரசித்து சிரிக்கும். இவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. அப்படி உள்ள ஒரு பெண் வந்து அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அது வந்து ஒரு அரசு பெண்கள் இல்லம், ஒரு ஹோம். அந்த ஹோமில் வந்து ஒரு வார்டனாக கிடைக்கும். அந்த வார்டனாக அவங்க போன பிறகு அந்த ஹோம் எப்படி இருக்குது, அது அவங்க எவ்வளவு சவாலை சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த ஹோமில் இருந்து சில பெண்கள் இரவில் வெளியே அழைத்து கொண்டு போகிறாங்க, திரும்பி வராங்க, அவங்க எங்கே போகிறாங்க அதை விசாரிக்கணும் அப்படின்னு இவங்க அவங்கள தனிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் திடீர்னு அந்த இடம் தீப்பற்றி அந்த 2 பொண்ணுங்க செத்து போயிடுவாங்க. இவங்க மேலே விசாரணை கமிஷன் வரும், 1 மேன் கமிஷன் போட்டால் அந்த விசாரணை அதிகாரி எப்படி விசாரிக்கிறாரு, இது மாதிரியெல்லாம் காட்சிகள் வந்து ஒரு படத்தில் நம்ம உண்மையிலேயே ஒரு குற்றச்செயல் நடக்கிற இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அந்த படத்தில் ஸ்மிதா பாட்டீல் அவர்கள் அந்த பெண்ணாக நடிச்சிருந்தாங்க. இது வந்து மராத்திய மொழியில் வந்தது. இப்போது மராட்டி மொழியிலேயே இவ்வளோ படங்கள் வர்றதில்லை, ஏன்னா ஹிந்தி படம் தான் அங்கே ஓடுது. ஹிந்தி பட ஆதிக்கங்கள் வந்ததுனால அந்தந்த தாய்மொழி படங்களுக்கு இன்னைக்கு மரியாதையும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி படங்கள்லாம் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா, முந்தி வந்து தூர்தர்ஷனில் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1:30 மணிக்கு போடுவாங்க மாநில மொழி சிறந்த திரைப்படங்கள். ஆனால் அந்த மாநில மொழி திரைப்படங்களில் அவ்வளவு நல்ல படங்களை நம்ம பார்க்க முடியும். எல்லாரும் அந்த நேரம் நல்லா தூங்கிட்டு சரியாக 4 மணிக்கு நம்ம ஊர் படம் போடுவாங்க, கர்ஜனை அப்படின்னு. அதை பார்க்குறதுக்கு எல்லாம் எந்திரிச்சு பவுடர் அடிச்சுட்டு உட்காந்துருப்போம். அது அடுத்து வந்து அதில் இது இருக்குது, இன்டர்வல் இருக்குது. என்னென்னா நியூஸ் டைம் இருக்கும், நடுவில் செய்தி வாசிக்க ஆரம்பித்தோன்னா எல்லாம் இன்டர்வல் போகிறது, டீ போடுறது, அதை பண்ணுறது, இது மாதிரி இப்படி தான் நம்ம பார்த்தோம். ஆனால் அவர் வந்து அந்த நல்ல படங்களை தேடி போயும் பார்த்துருக்காரு. அப்போ அந்த படங்களுடைய பாதிப்பு, அந்த சில காட்சி அமைப்புகளை விவரிக்கிறதெல்லாம் வந்து சித்திரப்பாவை கதையில் வந்து அகிலன் அவர்கள் எழுதுவார். அந்த ஒரு வீடு அப்படின்னு காமிச்சா அது ஒரு ஓவியரோட வீடு. அப்போ அந்த ஓவியரோட வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது அதை அப்படியே பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்கும். அதை போல் கவிஞர் மதிமாறன் அவர்கள் ஒரு ஓவியரை பற்றி எழுதுகிறார். ஓவியத்தில் ஆர்வம் கொண்ட ஒரு இளைஞன், அதே மாதிரி ஓவியம் வரைகிற ஒரு பெண், அந்த பெண் பேரே ஓவியா. அந்த பெண்ணுக்கு இவர் வந்து என்ன மாதிரியெல்லாம் அந்த ஓவியங்கள் வரைகிறதுக்கு ஸ்டாண்டு வாங்கினாருன்னு ஒரு
ஒரு பக்கம் படித்தேன். எனக்கு வந்து அவ்வளோ வியப்பாக இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் படித்து காமிக்க முடியாது. அது மட்டும் சொல்கிறேன். அவர் வந்து ஓவியாவின் கலைத்திறனை, ஓவிய நுட்பங்களை மேலும் மேம்படுத்த ரமேஷ் மரச்சட்டங்களால் கட்டம் கட்டமாக அமைந்த செவ்வக வடிவ ஓவிய ஸ்டாண்ட் ஒன்றையும், கட்டம் கட்டமாக அமைந்த செவ்வக வடிவ ஓவிய ஸ்டாண்ட் ஒன்றையும், செங்குத்தான செவ்வக வடிவ ஸ்டாண்டின் நடுவே அதனை இரண்டாக பிரிக்கும் சட்டம் பதித்த ஸ்டாண்டு ஒன்றையும், எத்தனை விதமான ஸ்டாண்டை அவர் ஓவியர் சில ஸ்டாண்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்காம முக்கோண, இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, முக்கோண வடிவ ஸ்டாண்ட் ஒன்றின் கூரான மேல் பகுதியில் ஒரு வட்டமும் அதற்குள் சிறிய வட்டம் போன்றும் அமைந்த ஓவிய ஸ்டாண்டுகளை வாங்கி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவைகளை பயன்படுத்தி எவ்வாறெல்லாம் மிக தொலைவு அண்மை மிக அண்மை தோற்றங்களையும் முழு உருவங்களை அதன் மறுபக்க கோணங்களையும் முகத்தை மட்டும் மிக நெருக்கமாகவும் முகத்தின் குறிப்பிட்ட அவயத்தை எவ்வாறு நெருக்கத்தில் வரைவது என்றும் தனது கம்ப்யூட்டர் மூலம் எடுத்த விவரங்களின் அடிப்படையில் தான் தெரிந்து கொண்டவைகளை ஓவியாவிற்கு கற்றுக் கொடுத்து, அப்புறம் சினிமாவில் அவளிடம் இருந்து காதல் நெருக்கத்தை கற்றுக்கொண்டான் ரமேஷ். அந்த ஓவிய ஸ்டாண்டு எத்தனை விதம், அதில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கும்போது அந்த கதாபாத்திரம் என்னவோ அவர் செய்ய வேண்டிய அந்த பணியை தான் அறிந்து உணர்ந்து அதை வந்து நம்மோட பகிர்ந்து கொள்கிறார். அதுதான் ஒரு சிறந்த கலைஞருடைய உள்ளம். அவங்களுக்கு பிடிச்சது என்னன்னா தனக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு சொல்லணும், அவ்வளோதானே. அதுதானே கலை. எனக்கு இவ்வளோ வண்ண வண்ணமாக வரைய தெரியும், வரைஞ்சி நான் வச்சுக்கிறது இல்லையே, இதை பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுது இதை பார்த்து அப்படின்னு அதை பகிர்ந்து கொள்வதான ஒரு கலை. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கலை உள்ளத்தோடு இந்த திராவிட இயக்க கொள்கைகளை பற்றிய சமத்துவ புரிதலோடு, ஜாதி எதிர்ப்போடு, அது தொடர்பான ஆணவ கொலைகள் வரைக்கும், பெண்களுக்கு நடக்கிற பாலியல் தொல்லைகள் துன்பங்கள் வரைக்கும், அதில் காட்டப்படுகிற ஜாதிய பாகுபாடு வரைக்கும் அத்தனையும் ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு இந்த கலை வடிவத்திற்குள் அவற்றை கொண்டு வருவதற்கு அவர் நடத்தி இருக்கிற போராட்டம்தான் இந்த திரைக்கணிகள் என்ற 2 தொகுதிகளுடைய உள்ளடக்கம். அதே போல் இந்த பூணூலும் இந்திய மகதாவும் நான் இன்னும் படிக்கலை. ஆனால் பூணூல் படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை நமது தலைவர் பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். இந்திய தாய் வந்து ஏற்கனவே ஒரு புகழ்பெற்ற நூல் இந்திய மாதா அப்படிங்கிறது, அதை மதர் இந்தியா என்ற ஆங்கிலத்தில் எழுதியவர் மிஸ் மேயோ என்ற ஒரு அமெரிக்க பெண்மணி. அவங்க அப்போது சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்தில் வந்து அவங்க இந்தியாவில் நடப்பதையெல்லாம் பார்த்து இவ்வளவு மோசமாக பெண்கள் நிலைமை இருக்குது அப்படின்னு அவங்க எழுதிய அந்த மதர் இந்தியா, அப்புறம் பின்னாடி அது வேறு மாதிரி மதர் இந்தியான்னு திரைப்படமாக கூட வந்தது ஒரு பகுதி மட்டும். ஆனால் அந்த நூலை அவங்க எழுதினதுக்காக இந்தியர்கள் அவரை திட்டிய திட்டு கொஞ்ச நஞ்சம் அல்ல. அவர் சொன்னதில் என்ன தப்பு என்று எழுதியவர் தந்தை பெரியார் மட்டும்தான். இது நடக்கலன்னு சொல்லுங்க அல்லது நடக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க, இங்கே இருக்கும் ஆனால் நீ இதை எழுதக்கூடாதுங்கிறது என்ன யோகிய தன்மை என்று ஐயா தான் கேட்டார். மகாத்மா காந்திக்கு கூட கோபம்தான் வந்தது. என்னது, வந்து நீங்கள் வந்து குப்பை தொட்டியை திறந்து பார்த்தா குப்பை தான் இருக்கும், பூஜை அறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி மணக்கும், நீங்கள் வந்து ஊரெல்லாம் குப்பை தொட்டியை மட்டும் பார்த்துட்டு இதுதான் இந்தியான்னு எழுதிட்டீங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து குப்பைக்காரி அப்படின்னு எழுதினாங்க, குப்பை தொட்டி ஆராய்ச்சியாளர் அப்படின்னு. இந்த மாதிரி சுதேசமித்திரன்லாம் வந்து ஒரு பேச்சு வேற ஒரு செய்தியிலையும் சொல்லியிருக்கேன். அலமேலு மங்கை தாயாரம்மாளை பற்றி அவள் இவள்னு எழுதினதை கண்டித்து எழுதிய போது
மிஸ் மேயோவை தவிர வேற யாரையும் அவள்னு எழுதுவது எங்கள் கொள்கை அல்ல. அப்போ ஒரு கொள்கையே வச்சு திட்டுற அளவுக்கு ஒரு அம்மா எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பேர் தான் இந்திய தாய், மதர் இந்தியாங்கிறது. அந்த பெயரை மீண்டும் அவர் தன்னுடைய நூலுக்கு வைத்து அப்போ அதனுடைய உள்ளடக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு அருமையான எண்ணங்களை எழுத்துக்களாகவும் வண்ணங்களாகவும் வடிவமைத்து வெளியிட்டு தன்னுடைய பணியை தொய்வின்றி செய்து வருகிற பாவலர் ஐயா மதிமாறன் அவர்களுக்கு நம் அனைவருடைய பாராட்டுதல்களையும் தெரிவிப்போம். தொடர்ந்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.